உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். மேற்கு வங்கத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாற்ற பாஜகவினர் சதி செய்வதாக அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள குதிராம் அனுசீலன் கேந்திரா பகுதியில் அமைந்துள்ள ஸ்ட்ராங் ரூம் வாசலில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் குணால் கோஷ் மற்றும் சஜி பாஞ்சா ஆகியோர் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டம் இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதுகாப்பு அறையினுள் சிசிடிவி காட்சிகளின்படி அடையாளம் தெரியாத நபர்கள் நடமாடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இது பட்டப்பகலில் நடக்கும் ஜனநாயக படுகொலை என்றும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்ட முதல்வர் மம்தா பானர்ஜி வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாற்ற பாஜகவினர் திட்டமிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தனது சொந்த தொகுதியான பவானிபூரில் உள்ள ஷஹாவத் மெமோரியல் உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமிற்கு சென்ற மம்தா பானர்ஜி அங்கு சுமார் 3 மணி நேரம் நின்றிருந்து பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி மத்திய பாதுகாப்பு படையினர் ஸ்ட்ராங் ரூமை பார்வையிட அனுமதி மறுத்ததாகவும், ஆனால் ஒரு வேட்பாளராக தனக்குள்ள உரிமைகளை வலியுறுத்தியதால் தனக்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாற்ற பாஜகவினர் சதி செய்வதாக அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள குதிராம் அனுசீலன் கேந்திரா பகுதியில் அமைந்துள்ள ஸ்ட்ராங் ரூம் வாசலில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் குணால் கோஷ் மற்றும் சஜி பாஞ்சா ஆகியோர் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டம் இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதுகாப்பு அறையினுள் சிசிடிவி காட்சிகளின்படி அடையாளம் தெரியாத நபர்கள் நடமாடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இது பட்டப்பகலில் நடக்கும் ஜனநாயக படுகொலை என்றும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்ட முதல்வர் மம்தா பானர்ஜி வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாற்ற பாஜகவினர் திட்டமிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தனது சொந்த தொகுதியான பவானிபூரில் உள்ள ஷஹாவத் மெமோரியல் உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமிற்கு சென்ற மம்தா பானர்ஜி அங்கு சுமார் 3 மணி நேரம் நின்றிருந்து பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி மத்திய பாதுகாப்பு படையினர் ஸ்ட்ராங் ரூமை பார்வையிட அனுமதி மறுத்ததாகவும், ஆனால் ஒரு வேட்பாளராக தனக்குள்ள உரிமைகளை வலியுறுத்தியதால் தனக்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.